السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. نحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். தஸ்கீர் என்ற பொது தலைப்பின் கீழ் அல் கிஸ்முல் அவ்வலில் 4 பாடங்கள் நாம் கடந்து முடித்து விட்டோம். அத்தஸ்கீர் என்ற பொது தலைப்பின் கீழ் இப்ப அல் கிஸ்மு சானி 2வது பகுதியில் முதல் 2 பாடத்தை நாம் கடந்த பாடத்தில் கண்டுவிட்டோம். இப்பொழுது 3வது பாடம், கிஸ்மு சானியில் 3வது பாடம், தஸ்கீர் என்ற பொது தலைப்பின் கீழ் கிஸ்மு சானியில் 3வது பாடத்தை நாம் என்ன செய்ய போகின்றோம், இப்பொழுது காண இருக்கின்றோம். இதுல என்ன காண இருக்கின்றோம் என்றால், தஸ்கீருல் ஜம்இ, ஒரு பன்மையை தஸ்கீராக்குதல். ஒரு பன்மையை எப்படி தஸ்கீராக்க வேண்டும், தஸ்கீர் என்றால் என்ன என்றெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாடமாக தஸ்கீர் பாடம் தான் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரியா? அப்ப இன்று நாம் காண இருக்கின்ற தஸ்கீரிலே ஜம், ஒரு பன்மை எப்படி தஸ்கீர் ஆக்க வேண்டும் என்றுதான் என்ன செய்கிறோம், இப்பொழுது காண இருக்கின்றோம். இப்போ அம்சிலத்து உதாரணங்கள். இப்போ உதாரணங்கள் பாருங்க. அப்ப நம்ம பழைய பாடங்கள் எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பாடம் ஒரு பாடத்துக்கும் என்ன இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஆகவே நாம் கடந்த பாடங்களில் பார்த்ததை ஒரு சிறு நினைவு கூறுதல் வேண்டும். என்னவென்றால், ஜம்உ கில்ல ஜம்உ கசரத்துன்னு ஒரு பாடம் படிச்சோம். அதாவது 3லிருந்து 10 வரை இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை ஒரு விஷயத்தை அறிவிக்குமானால் ஜம்மு கில்லத். இந்த 10ஐ விட அதிகமாக எத்தனை பேர் வேணாம் அதுக்கு அறிவிக்குமானால் அந்த வசன்களுக்கு ஜம்மு கசரத் என்பார்கள். ஒரு வசனை 3லிருந்து ஒரு 10 எண்ணிக்கையில் உள்ளவற்றை மட்டும்தான் அறிவிக்கும் என்றால் ஜம்மு கில்லத். அந்த 10ஐ விட அதிகமாக எத்தனை பேர் வேண்டாம் அறிவிக்கும் என்றால் அது ஜம்மு கசரத். இப்படி 2 வகை ஜம்மு பத்தி ஒரு தனி பாடம், நீண்ட பாடத்தை நாம் கடந்து முடித்து விட்டோம். இப்பொழுது அதை கவனித்துதான் தஸ்கீரும் என்ன செய்கிறது, இங்கே மாறுபடுகிறது. சரியா? அதை வைத்துதான் என்ன செய்ய போறோம், இன்றைய பாடத்தை நாம் கவனிக்க போகிறோம். முதலில் அர்த்தத்தை பார்த்து விடுவோமா? இப்ப பாருங்க, அலம்சிலத்து உதாரணங்கள். 1, அஹ்பாபுன். அஹ்பாப்னா பிரியமானவர்கள். உஹைபாபுன் பிரியமான சிறுவர்கள். சரியா? சிறியவர்கள். அன்ஹுருன். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அன்ஹுருனா ஆறுகள், உனைஹிருன் சிறிய ஆறுகள், அஅமீதத்துன் தூண்கள், உஐமிதத்துன் சிறிய தூண்கள். சரியா? அடுத்து பாருங்க, கில்மத்துன். அப்ப கில்மத்துன் என்றால் சிறுவர்கள். குலைமத்துன். அப்ப குலைமத்துனுக்கு சிறிய சிறுவர்கள், சிறு சிறுவர்கள் அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். சிறுவர்களே ரொம்ப சிறியவர்கள். சரியா? அடுத்து பார்ப்போமா? 2. இப்ப இது இது இப்ப இதோடைய விளக்கம் என்னன்னா, இதுவெல்லாம் ஜம்மு கில்லத். ஒரு ஜம்மு கில்லத்தாக இருக்கும் பொழுது அதற்கு வசன், அந்த வார்த்தையிலிருந்தே நம்ம என்ன செஞ்சிடணும், அஃஆல், அஃஆல் வசனாக இருக்கட்டும், அஃஉல் வசனாக இருக்கட்டும், அஃஇலத் வசனாக இருக்கட்டும், ஃபிஅலத் வசன். இந்த வசனா ஜம்மு கில்லத் தானே. 4 வசனும் என்னது, ஜம்மு கில்லத்துடைய வசன்கள் தான். அஃஆல் வசனும் ஜம்மு கில்லத் தான், அஃஉல் வசனும் ஜம்மு கில்லத் தான், அஃஇலத் வசனும் என்னதான், ஜம்மு கில்லத் தான். அதனுடைய வசன் தான். ஃபிஅலத் என்பதும் அதனுடைய வசன் தான். இப்ப இந்த வசன்களில் இருந்து நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த வார்த்தையில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், தஸ்கீர் எடுக்க வேண்டும். அஹ்பாப், உஹைபாப்.
இப்ப இது நம்ம பார்த்தோம். அஃஆல் வசன்ல வந்தாவே ஃபுஐல் வசன்ல கொண்டு வந்து கடைசி ரெண்டு அப்படியே சேர்த்துடணும். அலிஃப் பாவை அப்படியே சேர்த்துடணும். இங்க அலிஃப் பாவை கடைசி சேர்த்துட்டாங்களா? இப்ப அஹ்பு உஹைப் மாத்திட்டு அலிஃப் பாப், அஹ்பு உஹைப் பாப். இது நாம தனி பாடம் பார்த்துட்டு வந்தா சரியா, இதுக்கும் ஒரு நினைவு கூறுதலுக்காக அஹ்பாப் உஹைபாப். அதே போல அன்ஹூரியே நம்ம என்ன செஞ்சிடணும், அப்படியே 4 எழுத்து வசன கொண்டு வந்துடணும். அன்ஹூர் ஃபுஐல் புனைஹிர். 4 எழுத்துக்கு வசனம் என்ன? ஃபுஐல் புனைஹிர். இந்த வார்த்தையை நம்ம மாத்திட்டோம், அப்படிதானே? அமீதத்துக்கு இங்க தானிஸோட எத்தாவை கட் பண்ணிருங்க. அப்ப 4 எழுத்து வசன். அப்ப தானிஸோட எத்தா இல்லாட்டி ஃபுஐல் ஃபுஐமித் ஃபுஐல் ஃபுஐமித். அதுக்கப்புறமா தாவை சேர்த்துக்கணும். ஃபுஐமிதத். அவன் கில்மத் பாருங்க. தாவை தானிஸோட எத்தாவை கட் பண்ணுங்க. கில்ம் குலைம். ஃபுஐல் வசன் தானே, 3 எழுத்துனா. கில்ம் குலைம் ஃபுஐல் வசன்ல கொண்டு வந்துட்டோம், சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதே ஜம்மு கிண்ணத்துடைய வசனாக இருந்தால் அதே வார்த்தையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தஸ்கீர் எடுக்க வேண்டும். அப்ப அஹ்பாபுடைய முஃப்ரத் வந்து ஹபீபு, அன்ஹுருடைய முஃப்ரத் வந்து நஹ்ரு, அதே போல அமீதத்துடைய முஃப்ரத் வந்து அமூது, அதே போல கில்மத்துடைய முஃப்ரத் குலாம் ஆகும். இப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஜம்மு கசுரத்தை படிக்க இருக்கின்றோம். ஜம்மு கசுரத்துடைய அர்த்தம் பார்த்துருவோமா? 2 கவாத்திபு அப்படின்னா என்னது? பெண் எழுத்தாளர்கள். குவைத்திபாத்து சிறிய பெண் எழுத்தாளர்கள். ஜிபாலுன் மலை. ஜுபைலாத்துன் சிறிய மலைகள். சுன்னாஉன் தொழிலாளர்கள். ஆஹ் சுவைனிஊன கைவினைஞர்கள், அதாவது கைவினைஞர்கள். சுவைனிஊன சிறிய கைவினைஞர்கள். அமலத்துன் அமலத்துன்னா வேலையாட்கள். உவைமிலூன சிறு வேலையாட்கள். அப்ப இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஜம்மு கசரத். ஃபவாயில் என்னது? ஃபவாயில் வசனா இருக்கட்டும், அதே போல ஜிபால் ஃபிஆல் வசனா இருக்கட்டும், சுன்னா ஃபுஆல் வசனா இருக்கட்டும், அதே போல ஃபஅலத்து வசனா இருக்கட்டும், இதெல்லாம் ஜம்மு கசரத்துடைய வசன்கள். அப்ப ஜம்மு கசரத்துக்கு என்ன எப்படி எடுக்கணும் என்று கேட்டீர்கள் என்றால் அதனுடைய முஃப்ரதில் இருந்து எடுக்க வேண்டும். இப்ப இதோடைய முஃப்ரத் என்ன? காத்திப். அந்த காத்திப தஸ்கீரா மாத்தணும். குவைத்திப். காத்திப் குவைத்திப். காத்திபுடைய தஸ்கீர் தான் குவைத்திப். அப்ப நேரடியா இந்த வார்த்தையில இருந்து தஸ்கீர் எடுக்க கூடாது. இங்க ஜம்மு கிண்ணத்துக்கு தான் அப்படி எடுக்கணும். ஜம்மு கஸ்ரத்துக்கு இதுல இருந்து இதோடைய முஃப்ரதுல இருந்து தஸ்கீர் எடுக்கணும். அப்ப இதோடைய முஃப்ரத் காத்திப் குவைத்திப். இதோடைய முஃப்ரது ஜபல் ஜுபைல். ஜுபைல் தானே வந்துச்சு. இந்த அலிஃப்தா வந்து என்னது? தனீஸுக்காக சேர்ந்தது. இப்ப ஜபல் ஜுபைல். அது சுன்னாக்கு சானி. அதான் இதோடைய ஒருமை. சானி சுவைனிய. அப்ப அதனுடைய தஸ்கீர் தான் இது. அதே போல அமலத்துக்கு ஆமில் தான் ஒருமை. ஆமில் உவைமில். அப்ப இதனுடைய ஜம்மு கஸ்ரத்தாக இருந்தால் அதனுடைய முஃப்ரதில் இருந்து தஸ்கீர் எடுக்க வேண்டும், சரியா? இப்ப காத்திபுடைய இதுதான் குவைத்தி, சரியா? அப்ப அப்படி நம்ம தஸ்கீர் எடுத்து விட்டு ஜம்மு முஅன்னஸ் சாலிம், ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக கடைசியில் அலிஃப்தா என்பது ஜம்மு முஅன்னஸ் சாலிமுக்கு தானே கடைசியில் அலிஃப்தா கொண்டு வரும். அந்த ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக கடைசியில் அலிஃப்தா கொண்டு வர வேண்டும். எப்பொழுது அப்படி கொண்டு வரணும்? முஃப்ரது ஒருமையாக பெண்பாலாக இருந்தால். எப்படி? காத்திபத். என்னன்னா இதோடைய ஒருமை காத்திபத், சரியா? இதோடைய ஒருமை என்னது? காத்திபில காத்திபத்து, சரியா? இப்ப காத்திபத்து அது முஅன்னஸ் தானே. இதோடைய முஃப்ரது முஅன்னஸாக இருந்தால் இதுக்கு ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக கொண்டு வர வேண்டும், சரியா? அதே போல இதோடைய முஃப்ரது முதக்கராக இருக்கு, ஆனால் ஆறறிவற்றதாக இருக்கிறது, ஆக்கிலாக இல்லை. இப்ப ஜபல் என்பது மலை. ஜபலன் என்ற வார்த்தை முதக்கர் தானே, ஆனால் அது ஆக்கில் இல்லை. அப்ப அப்பயும் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக தான் கொண்டு வர வேண்டும். 2 நிலைமையில் ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய அடையாளம் கொண்டு வரும். ஒண்ணு முஅன்னஸாக பெண்பாலாக இருந்து அது ஆக்கிலாக இருந்தால் என்னது? அலிஃப்தா கொண்டு வரும். காத்திபத் என்பது முஃப்ரது முஅன்னஸ். ஆனா இது ஜுபைலாத் என்பது இதோடைய ஒருமை முதக்கரு, ஆனா என்னது? கயிறு ஆக்கிலு. அதுக்கும் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக கொண்டு வருவோம். எப்ப ஜம்மு முதக்கர் சாலிமுடைய அடையாளம் கொண்டு வருவோம்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோடைய முஃப்ரத் வந்து
முதக்கர் ஆக்கிலாக இருந்தால், இதோடைய முதக்கர் என்ன, சானியா தானே. இப்ப அது கைவினைஞ்சன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப முதக்கர் ஆக்கில். இப்ப ஆறறிவுடைய மனிதனுடைய தன்மை தானே. அதே போல ஆமில் என்பது மனிதனுடைய தன்மை ஆக்கில். அதே போல முதக்கராக இருக்கிறது ஆமில் என்ற வார்த்தை. அப்ப அதுக்கும் வாவணும் தான் கொண்டு வரும். அவ்வளவுதான் இன்றைய பாடம் பார்க்க இருக்கின்றோம். படிப்போமா? அல் பஹசு ஆய்வு. அல் அஸ்மா அல் முகப்பரத்து. முகப்பரா என்றால் இந்த தஸ்வீர் எதிலிருந்து எடுக்கிறோமோ அந்த அசல் வார்த்தை தான் முகப்பரா. தஸ்வீரை கவனித்து இது முகப்பரா, அதனால் பெருசுன்னு அர்த்தம் வைக்க கூடாது. சரியா? அப்ப அல் அல் அஸ்மா அல் முகப்பரத்து முகப்பரான இஸ்முகள் ஆகிறது. ஃபில் உலா முதல் பகுதியிலே முகப்பரான இஸ்முகள் ஆகிறது. ஜுமுஅ கில்லத்தின், ஜுமுஅ கில்லத்தாக இருக்கிறது. குறைவை அறிவிக்கக்கூடிய பன்மைகளாக இருக்கிறது. 3ல இருந்து 10 எண்ணிக்கைகள் உள்ளவற்றைகளை அறிவிக்கும். சில சமயம் அதை விட அதிகமா அறிவிக்கும். நம்ம ஜுமுஅ கில்லத் பாடத்துல அதை தெளிவா பார்த்துட்டோம். சரியா? அசல் 3ல இருந்து 10 உள்ளவற்றை அறிவிக்கும். வைதா நகர்த்த ஃபி தஸ்கீரிஹா, அந்த ஜுமுஅ கில்லத்தை ஆஹ் தஸ்கீரிலே, தஸ்கீர் செய்வதிலே நீ பார்த்தாயானால், ரைத்த நீ பார்ப்பாய், அன்னஹா நிச்சயமாக அந்த ஜும்முஅ கிஸ்ர ஜும்முஅ கில்லத் ஆகிறது. சுகிரத் அலா வஃப்லிஹா, அந்த ஜும்முஅ கில்லத்தின் வார்த்தையின் மீதே தஸ்கீராக்கப்பட்டது என்பதை நீ பார்த்திருப்பாய். இப்ப ஜும்முஅ கில்லத்துக்கெல்லாம் அதோடைய வார்த்தைகள் ஹப்பாப் என்ற வார்த்தையின் மீதே தஸ்கீராக்கப்பட்டது. இதோட முஃப்ரத் எல்லாம் போய் நம்ம தஸ்கீர் எடுக்கல. இதுல இருந்தே நம்ம தஸ்கீர் எடுத்தோம். அன்ஹூர்ல இருந்தே தஸ்கீர் எடுத்தோம். இதோட முஃப்ரதுக்கெல்லாம் போய் என்ன செய்யல, நம்ம தஸ்கீர் எடுக்கல. அப்படித்தானே? அப்ப அந்த ஜும்முஅ கில்லத்தின் வார்த்தையின் மீதே தஸ்கீராக்கப்பட்டது என்பதை நீ பார்த்திருப்பாய். வல் அஸ்மா உல் முகப்பரத்து ஃபி தாயிஃபத்தி சானியத்தி, இரண்டாவது பக்கத்திலே உள்ள முகப்பரான இஸ்முகள் ஆகிறது. ஜும்முஅ கசரத்தின், ஜும்முஅ கசரத் ஆகும். அதிகத்தை அறிவிக்கக்கூடிய பன்மைகளாக இருக்கும். அப்படின்னா 10ஐ விட அதிகமாக அறிவிச்சுச்சுன்னா அது பன்மை, ஜும்முஅ கசரத் ஆகும். இந்த தஅம்முலி தஸ்கீரிஹா, இன்னும் ஜும்முஅ கசரத்தின் தஸ்கீரின் சிந்திக்கும் சமயத்தில் தரா நீ பார்ப்பாய், அண்ணனா நிச்சயமாக நாம் லம் நுசகீரஹா அந்த ஜும்முஅ கஸ்ரத்தை நாம் தஸ்கீராக்கவில்லை. அலா லஃப்லிஹா, அது ஜும்முஅ கஸ்ரத்தின் வார்த்தையின் மீதே நாம் தஸ்கீராக்கவில்லை. ஆஹ் என்ன கவாத்திபியே நம்ம என்ன செய்யல, தஸ்கீராக்கல. அப்படிதானே? அதோடைய முஃப்ரதுக்கு தான் நம்ம தஸ்கீர் எடுத்தோம். பல் சகர்னா மாறாக நாம் தஸ்கீர் ஆக்கினோம். முஃப்ரதஹா அந்த ஜும்முஅ கஸ்ரத்தின் ஒருமையை நாம் தஸ்கீராக்கணும். முஜமஅனஹா இன்னும் அதை நாம் பன்மையாக்கினோம். அந்த ஒருமையை நாம் பன்மையாக்கினோம். அதை தஸ்கீர் எடுத்து அந்த ஒருமையை என்ன செய்தோம், பன்மையாக்கினோம். ஜம்அ முஅன்னஸின் சாலிமன், ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக பன்மையாக்கினோம். ஜம்மு முஅன்னஸ் சாலிம்னா நடுவில் எந்த மாற்றமும் வராமல் கடைசியில் அலிஃப் தா சேர்க்கிறது தானே, அந்த மாதிரி பன்மையாக ஆக்கினோம். ஹீன கானல் முஃப்ரது முஅன்னஸன், அந்த ஒருமை முஅன்னஸ் பெண்பாலாக ஆகியிருக்கும் சமயத்தில் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக அந்த ஒருமையை பன்மையாக்கினோம். அவ் முதக்கரன் வைர ஆக்கிலின், ஆறறிவற்ற ஆண்பாலாக இருக்கும் சமயத்திலும் பெண்பாலாக அந்த ஒருமை இருக்கும் சமயத்திலும் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக அதை பன்மையாக்கினோம். அப்படிதானே? காத்திபத் இது முஅன்னஸ். அதே போல ஜிபால் என்னது, இது முதக்கர் ஆனா வைர ஆக்கில். சரியா? ஜம்அ முதக்கரின் சாலிமன், ஜம்மு முதக்கர் சாலிமாக அந்த ஒருமையை நாம் பன்மையாக்கினோம். இப்ப ஜம்மு முதக்கர் சாலிம்னா நடுவில் எந்த மாற்றம் வராமல் கடைசியில் வானூன் சேர்றது தானே ஜம்மு முதக்கர் சாலிம். அந்த ஜம்மு முதக்கர் சாலிமாக நாம் பன்மையாக்கினோம். ஹீனக்கானல் முஃப்ரது முதக்கரன் ஆக்கிலன், ஒருமை ஆறறி உள்ள ஆண்பாலாக இருக்கும் சமயத்தில் ஜம்மு முதக்கர் சாலிமாக நாம் பன்மையாக்கினோம். இப்ப பாருங்க, இங்க என்ன செஞ்சோம் நம்ம, சானி ஆமில் இது ரெண்டும் என்னது, முதக்கர். அதே போல ஆக்கில், அதனால அதை ஜம்மு முதக்கர் சாலிமாக பன்மையாக்கினோம் வாவுனூனை வைத்து. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், காயிதாவை படிப்போமா? அல் காயிதத்து சட்டம், 214வது சட்டம். ஜுமுஉல் கில்லதி குறைவா குறை குறைந்த எண்ணிக்கையின் மீது அறிவிக்கக்கூடிய பன்மைகள் ஆகிறது. துசகரு தஸ்கீராக்கப்படும். ஆனால் லஃப்லிஹா அந்த ஜுமுஅ கில்லத்துடைய வார்த்தையின் மீதே தஸ்கீராக்கப்படும். ஜுமுஅல் கஸ்ரத்தி இன்னும் அதிக எண்ணிக்கையை மீது அறிவிக்கக்கூடிய பன்மைகளாகிறது. யுசகரு முஃப்ரதுஹா அந்த ஜுமுஅல் கஸ்ரத்தின் ஒருமை தஸ்கீராக்கப்படும். அந்த வார்த்தையை தஸ்கீராக்கூடாது, அதனுடைய ஒருமை தஸ்கீராக்கப்படும். சும்மா பிறகு துஜ்மஉ அது பன்மையாக்கப்படும். அந்த ஜுமுஅ கஸ்ரத் தஸ்கீராக்கப்பட்ட பிறகு அந்த ஜுமுஅ கஸ்ரத் என்ன செய்யப்படும், பன்மையாக்கப்படும். ஜம்அ முஅன்னஸின் சாலிமன், ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக பன்மையாக்கப்படும். இதாக்கான முஅன்னஸன் அவ் முதக்கரன், அந்த ஒருமை முஅன்னஸாக இருந்தால், பெண்பாலாக இருந்தால், அவ் அல்லது முதக்கரன் கைர ஆக்கிலின் அறிவற்ற ஆண்பாலாக இருந்தாலோ, அல்லது அந்த முஃப்ரத் ஒருமை பெண்பாலாக இருந்தாலோ,
ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக பன்மையாக்கப்படும். ஜம்அ முதக்கரின் சாலிமன் ஜம்மு அப்ப ஜம்மு முஅன்னஸ் சாலிமு இந்த ரெண்டு நிலைமையில பெண்பாலாக இருந்தால் இல்லாட்டி வைர ஆக்கிலான முதக்கராக இருந்தால் எப்போ தக்கர் சாலிமாக பன்மையாக்கப்படும். எப்போ ஒரே நிலைமைதான் இதாக்கான முதக்கரன் ஆக்கிலன் அந்த ஒருமை ஆறறிவுள்ள ஆண்பாலாக இருந்தால் அந்த என்னது முதக்கர் சாலிமாக பன்மையாக்கப்படும். இதோட தெளிவெல்லாம் நாம் பார்த்து விட்டோம் அல்லவா? வாருங்கள், இன்னும் ஒரு கூடுதல் தகவலை நாம் என்ன செய்ய போகின்றோம். இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். என்னவென்றால் அந்த கூடுதல் தகவல் இங்கே கூறுகிறார்கள் பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ஜம்முக்கு இல்ல ஜம்மு கசரத் தானே. இங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லி தராங்க. என்னன்னா இஸ்மில் ஜம்அ இஸ்முல் ஜம்அ எப்படி பன்மையாக்க வேண்டும் என்பதுதான் என்னது இன்னைக்கு இது கூடுதல் தகவல். சரியா? என்னவென்றால் ஒரு இஸ்முல் ஜம் என்றால் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், ஒருமையிலிருந்து பன்மையாக்கப்படாது. எல்லா பன்மை என்றால் என்ன, அதுக்கு ஒருமை இருக்கும். அந்த ஒருமையிலிருந்து ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிருப்போம், நம்ம பன்மையாக்கி இருப்போம். இப்ப ரஜுலுன் என்பது ஒரு மனிதன், அதிலிருந்து பன்மையாக்கி இருந்தா ரிஜாலுன். சரியா? இது ஒருமையிலிருந்து பன்மையாக்குதல். இப்ப அவ்வாறு இல்லாமல் ஒரு வார்த்தை அது வைக்கும் பொழுதே ஒரு பன்மையின் மீது அறிவிப்பதற்காக வைக்கப்பட்டது. அதற்கு ஒருமையை நாம் தேட முடியாது. உதாரணமா கவுமுன், கவுமுன் என்பது கூட்டம், அப்படிதான் அதோட அர்த்தமே எனது கூட்டம். இந்த கௌம் என்ற வார்த்தைக்கு ஒருமை கிடையாது, ஒருமையிலிருந்து பன்மையாக்கப்பட்டது இல்லை. இந்த வார்த்தை என்னதான் பன்மை மீது அறிவிக்கும். சரியா? ஆகவே இந்த மாதிரி பன்மையின் மீது அறிவிப்பதற்காக வைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் இஸ்முல் ஜம் ஆகும். அதற்கு எப்படி தஸ்கீர் எடுக்க வேண்டும் என்பதை பாடத்தில் நம்மளுக்கு இல்லை. ஆனால் என்னது இங்கே கூடுதல் தகவல்களாக நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். அதை பார்த்து நாம் என்ன செய்து விடுவோம், இந்த பாடத்தை முடித்து விடுவோம். இப்ப பாருங்க, தஸ்கீர் இஸ்மில் ஜம்இ, ஒரு இஸ்முல் ஜம்ஐ தஸ்கீர் சிறுமையாக்குதல் என்பது, தஸ்கீர் ஆக்குவது என்பது மிஸ்லு ரக்பின் வசஹ்பின், அதாவது வாகனிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். சஹபின்னா தோழர்கள். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள், ரக்ப் என்றால் என்னது வாகனிப்பவர்கள், சஹப் என்றால் தோழர்கள். சரியா? அது அர்த்தமே என்னதுதான், இஸ்மு ஜம்மு தான் இது. ஓகேவா? அதனால அர்த்தம் வைக்கும் போதே பன்மையா தான் அர்த்தம் வைக்கணும். இதுக்கு என்ன கிடையாது, ஒருமையெல்லாம் இல்லை. ஒரு ஒருமையிலிருந்து பன்மையாக்கப்பட்டது இல்ல. ரக்ப் என்ற வார்த்தையோ சஹப் என்ற வார்த்தையோ ஒரு ஒருமையிலிருந்து பன்மையாக்கப்படல. இது ஒரு வார்த்தை வைக்கப்பட்டது எதற்கு தான், பன்மை மீது அறிவிப்பதற்கு தான். இப்போ வாகனிப்பவர்கள் தோழர்கள் என்ற ரக்குபு இன்னும் சஹபை போன்ற உள்ள இஸ்முல் ஜம் தஸ்கீரா, இஸ்முல் ஜம்இன் தஸ்கீர் ஆகிறது அல அலஃப்லிஹி, அந்த இஸ்மு ஜம்மின் வார்த்தையின் மீதே இருக்கும். அப்ப இந்த வார்த்தையிலிருந்தே நம்ம என்ன செஞ்சணும், தஸ்கீர் எடுக்கணும். அப்ப ரக்புனா மூணு எழுத்து, மூணு எழுத்துக்கு ஃபுஐல் வசன் தானே. ருகைப். இப்ப சஹபுனா மூணு எழுத்து, அதுக்கு ஃபுஐல் வசன் தானே, சுஹைப். ஃபதகூலு, எனவே நீ கூறுவாய், ருகைபுன் வசுஹைபுன், சிறிய வாகனிப்பவர்கள், சுஹைபுன்னா சிறிய தோழர்கள் என்று என்ன செய்வாய், நீ கூறுவாய். அப்ப இஸ்முல் ஜம்முக்கு நம்ம ஜம்மு கில்லத்து படிச்சோம், ஜம்மு கசரத்து படிச்சோம், இஸ்முல் ஜம்மு இப்ப படிச்சிட்டோம். அதற்கு தஸ்கீர் எடுக்கும் பொழுது என்னது, அதோடைய வார்த்தையிலே நம்ம எடுத்துடணும் ஃபுஐல் வசன்ல. சரியா? மமின் அம்சிலத்தி இஸ்மில் ஜம்இ, இஸ்மு ஜம்இன் உதாரணங்களில் இருந்து இருக்கிறது கௌமுன் வசஃப்ருன். கௌமுன்னா கூட்டம், சஃப்ருன்னா பயண கூட்டம். சரி, அதான் இங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, ஜமாஅத்துல் முசாஃபிரின், பயணிகளின் கூட்டம். இப்ப இதுவெல்லாம் ஒருமை, ஒரு ஒருமை முஃப்ரதிலிருந்து எடுக்கப்பட்டு பன்மையாக வந்த வசனம் இல்லை. இதோட வார்த்தை என்னதான், ஒரு கூட்டம், ஒரு பல எண்ணிக்கையின் மீது குறிப்பதற்காக வைக்கப்பட்டது. சரியா? அப்ப அதான் சொல்றாங்க, இஸ்முஜம்மின் உதாரணங்களில் இருந்து இருக்கிறது என்னென்ன, கௌமன் கூட்டம்னு அர்த்தம் கொடுக்கும், சஃப்ரோன் பயணி கூட்டம் என்ற அர்த்தம், ஜமாஅத்து முசாஃபிரின், ஷர்புன் குடிக்கக்கூடிய கூட்டம். சரியா? அருந்தக்கூடிய கூட்டம், ஜமாஅத்து ஷாரிபின் குடிப்பவர்களின் கூட்டம். சரியா? இப்போ வரஹ்துன், அதே போல இதுவும் கூட்டம், ஒரு பயண கூட்டம். சரியா? இதுவெல்லாம் கௌமுன் சஃப்ருன் ஷர்புன் ரஹத்துன்னா என்னது, இதுவெல்லாம் இஸ்முல் ஜம் ஆகும். இதற்கும் எப்படிதான் எடுக்கணும், நானும் சொன்ன மாதிரியே தான், லஃப்லின் மீது எடுக்கணும். குவைமுன் சுஃபைருன் ஷுரைபுன் ருஹைத்துன், இப்படி எடுக்கணும். சிறிய கூட்டம், சிறிய பயண கூட்டம், சிறிய குடிக்கின்ற கூட்டம், சிறிய கூட்டம். சரியா? அடுத்து பாருங்க, சதுருல் முரக்கபில் இலாஃபி வல் முரக்கபில் மஸ்ஜி. இப்போ முரக்கபி இலாஃபி முரக்கபி மஸ்ஜி ரெண்டு வகை நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே?
கடந்த பாடங்களை கூட தெளிவா பார்த்துட்டோம். என்ன முரக்கபி இலாஃபினா முலாஃப் முலாஃபி என்ற அடிப்படையில் ரெண்டு வார்த்தையை சேர்க்கப்பட்டால் அது முரக்கபி இலாஃபி. இப்ப அப்துல்லான்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அப்து அல்லாஹ் முலாஃப் முலாஃபிலே என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டு வைக்கப்பட்ட பெயர் இது முரக்கபி இலாஃபி. முரக்கபி மஸ்ஜி என்றால் இலாஃபத் என்ற அடிப்படை இல்லாமல் ஏதோ ஒண்ணு அதை அப்படியே சேர்த்து ஒன்னாக நாம் பயன்படுத்தினால் அதற்கு பேர் என்னது முரக்கபி மஸ்ஜி என்று நாம் பார்த்தோம். அப்படிதானே? அப்ப முரக்கபி மஸ்ஜி எந்த ஒரு இணைக்கப்பட்டு பேராக வைத்தாலும் சரி. இப்ப முகமது சஃப்வான், இப்ப முகமது தௌஃபீக் எல்லாம் பேர் வைக்கிறாங்களா, அது இலாஃபத்துலாம் இல்ல, சும்மா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சிருது. சரியா? இந்த மாதிரி முரக்கபே மஸ்ஜியாக வைத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, முரக்கபி இலாஃபி முரக்கபி மஸ்ஜியின் ஆரம்பம் தஸ்கீராக்கப்படும். முதல் எழுத்து முதல் வார்த்தை சதுர் என்றால் முதல் வார்த்தை, அஜுஸ் என்றால் இரண்டாம் பகுதி. இப்ப அப்துல்லாவில் அபுத் என்பது சதுர், முதல் பகுதி. அப்துல்லா அந்த அல்லாஹ் என்பது அஜுஸ் இரண்டாம் பகுதி. அப்ப சதுர் என்பது முதல் பகுதி, அந்த முதல் பகுதி மட்டும் தஸ்கீராக்கப்படும். இரண்டாம் பகுதி எதுவுமே கையே வைக்க கூடாது. சரியா? அப்ப பாருங்க, ஃபத்தகூல் எனவே நீ கூறுவாய், ஃபி தஸ்கீரி அப்துல்லா அப்துல்லா என்ற வார்த்தையை தஸ்கீர் ஆக்குவதிலே நீ கூறுவாய் உபைதுல்லா உபைதுல்லா என்று கூறுவாய். அஜூஸ் சதுர் மட்டும்தான் நம்ம மாத்தணும். அஜூஸ் என்ன செய்யக்கூடாது, மாத்தக்கூடாது. முதல் பகுதியை மட்டும்தான் மாத்தணும், இரண்டாவது பகுதியை மாத்தக்கூடாது. அதான் பாருங்க, உபைதுல்லா அப்து மூணு எழுத்து, அதுக்கு ஃபுஐல் வசன் தானே, அப்ப உபைது அது மட்டும் தான் மாத்தணும். உஃபி தஸ்கீரி சமர்கந்த சமர்கந்த் என்ற வார்த்தையை தஸ்கீர் ஆக்குவதிலே நீ கூறுவாய் சுமைரகந்து சுமைரகந்து என்று கூறுவாய். இப்ப சமர் கந்து, சமர் பிளஸ் கந்துன்னு ரெண்டுத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க, சேர்த்து பேர் வச்சிருக்காங்க. அப்ப கந்த இது அஜூஸ், இது எதுவுமே கை வைக்க கூடாது. சமர் மட்டும் என்ன செய்யணும், தானே சதுரு முதல் பகுதி, அதை மட்டும் நம்ம தஸ்கீர் செய்யணும். மூணு எழுத்துனா ஃபுஐல் வசனு சுமைர்னு மாத்தணும். அதான் சுமைர் கந்து என்று கூறுவாய். இப்ப அப்துல்லா என்றது பெயர், அதனால அர்த்தம் வைக்க கூடாது. என்னது? சரியா? உபைதுல்லா சிறிய அப்துல்லான்னு அர்த்தம். சமர்கந்துனா என்னது? ஊரு. சமர்கந்த் என்பது ஒரு ஊரின் பெயர். சுமேர்கந்த்னா சின்ன சமர்கந்துன்னு அர்த்தம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடத்தை தொடர்ந்து காண்போம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.